விமான பயணிகளின் கட்டண சுமையை போக்கும் விதமாக மத்திய அரசின் அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது பற்றி விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. விமான பயணம் என்றாலே அலாதியானது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக இருந்த விமான பயணம் சமீப காலமாக சாமானிய மக்களுக்கும் கிடைத்து வருகிறது. காரணம் குறைவான டிக்கெட் விலைதான். ஆனால் எரிபொருள் விலை உயர்வை சுட்டிக்காட்டி ஏர் இண்டியா, இண்டிகோ உள்ளிட்ட பல முன்னணி விமான நிறுவனங்களும் குறைந்தபட்சம் 200 ரூபாய் முதல் 1300 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏற்கனவே வழக்கமான டிக்கெட் விலையுடன் மறைமுக கட்டணங்களும் சேர்வது பெரும் சுமையாக இருந்து வந்தது. உதாரணமாக, ஜன்னலோர இருக்கை வேண்டும் என்றாலோ அல்லது முன்பக்க இருக்கை வேண்டும் என்றாலோ குறைந்தது 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கூடுதலாக செலுத்த வேண்டியுள்ளது. அதேபோல ஒரு குடும்பத்தினர் ஒன்றாக புக் செய்தாலும் அருகருகே அமர முடியாமல் இருக்கைகள் மாறி ஒதுக்கீடு செய்யப்படுவதால் காசு கொடுத்து அருகருகே இருக்கையை புக் செய்யும் நிலைக்கு பயணிகள் தள்ளப்படுகின்றனர். இந்நிலையில்தான் விமானங்களில் இருக்கை தேர்வுக்கான கூடுதல் கட்டணங்களை நீக்குமாறு விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுவரை சுமார் 20% இருக்கைகள் மட்டுமே இலவசமாக கிடைத்தன. பெரும்பாலான விருப்ப இருக்கைகளுக்கு விமான நிறுவனங்கள் கட்டணம் வசூலித்து வந்தன. ஆனால் இனி 60% இருக்கைகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முன்பதிவின் போதோ அல்லது இணையவழி பதிவின் போதோ விருப்பமான இருக்கைகளுக்கு பயணிகள் கூடுதலாக பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தவிர ஒரே பிஎன்ஆரில் பயணிக்கும் பயணிகள் ஒன்றாக அருகருகே உள்ள இருக்கைகளில் அமர்வதை உறுதி செய்யுமாறும் விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் இசைக்கருவிகள் தடையின்றி கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்யும் பொறுப்பும் டிஜிசிஏவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பயணிகளிடையே அடிக்கடி குழப்பத்தை ஏற்படுத்தி வரும் செல்லப்பிராணிகளை ஏற்றி செல்வது குறித்தும் பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் உரிமைகள் உள்ளூர் மொழிகளில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு விமான போக்குவரத்து துறை வேகமாக வளர்ச்சியடைந்து உலகளவில் 3வது பெரிய சந்தையாக உருவெடுத்துள்ளது. எனவே பயணிகளின் வசதிக்காக விமான நிலையங்களில் மலிவு விலை உணவு மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகள் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.